ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பிரபல தாதாவின் மகனும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள், உறுப்பினர்கள் என கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய கட்சிகளில் ஒன்றான காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபர் இளைஞர் காங்கிரஸ், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய முதன்மை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து வந்தவர். தற்பொழுது அவரை கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில அவர் கைது செய்யப்பட்டது ஏன், அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் தரப்புல கடந்த ஒரு மாத காலமாக தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தார்கள். ஆரம்பத்தில் இருந்தே வடசென்னையின் பிரபல தாதாவாக தற்பொழுது ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருந்து வரும் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில அவருடைய மகனும் வழக்கறிஞருமான இளைஞர் காங்கிரஸ்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அஸ்வத்தாமனுடைய தொடர்பு இருக்கிறது என்று போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதன்படி அவருக்கு அது குறித்து விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினமும் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையின் தொடர்ச்சியாகத்தான் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோழவரம் அருகே மோரே என்ற ஒரு பகுதி இருப்பதாகவும், அந்த பகுதியில் நிலம் தொடர்பான தகராறு ஆம்ஸ்ட்ராங் தரப்பிற்கும் நாகேந்திரனுடைய மகனான அஸ்வத்தாமன் தரப்பிற்கும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அஸ்வத்தாமன் துப்பாக்கியை காண்பித்து ஆம்ஸ்ட்ராங்கை மிரட்டியதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த தகவல் குறித்து போலீசார் விசாரிக்க தொடங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். தற்பொழுது கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனிடம் அந்த சம்பவத்தின் பொழுது நடந்தது என்ன, துப்பாக்கியை காண்பித்து மிரட்டினாரா, அதனால் இரு தரப்பிற்கும் முன்விரோதம் ஏற்பட்டதா, அந்த முன்விரோதத்திற்கு பழி தீர்க்கத்தான் இந்த கொலை கும்பலோடு சேர்ந்து கொண்டு இந்த கொலைக்கும் அவர் உடந்தையாக செயல்பட்டாரா என்ற கோணத்துல அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அந்த நில விவகாரம், இந்த சோழவரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நில விவகாரம் என்பது என்ன, இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு, அஸ்வத்தாமனை தவிர்த்து இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அஸ்வத்தாமனினுடைய தந்தை பிரபல தாதாவான நாகேந்திரனுக்கு இது தொடர்பு இருக்கிறதா, ஏற்கனவே அவர் சிறையில் இருந்தே இதுக்கு திட்டம் தீட்டியதாக ஒரு தகவல் சொல்லப்படும் நிலையில் அதனுடைய நம்பகத்தன்மை குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அஸ்வத்தாமனிடம் நடத்தக்கூடிய விசாரணையின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.